ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகில் நீங்கள் பார்த்துட்ருக்க பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் உள்ள கலைஞர் பார்க் தான். இது இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 months இருக்கும் ஓப்பன் பண்ணி. பட் நாங்கள் இன்றைக்கி தான் போனோம். செம்மையாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா நியர் பஸ் ஸ்டாண்ட், அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. கலைஞர் பார்க்குன்னு தான் நேம் முன்னாடியே என்ட்ரன்ஸில் போட்டிருக்காங்க. உள்ளே போனால் பெரிய லெவலில் இதை அமைச்சிருக்காங்க. அவங்க ஆள்களும் இருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. பார்க் ஒரு புதுக்கோட்டைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக சூப்பராக இருக்குது. புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு ஏற்ற இடம் ஒரு புதுக்கோட்டையில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கலைஞர் பார்க் செம்மையாக இருக்குது. இது பெரிய இடம். இது ஏக்கர் கணக்கு தான் சொல்லலாம். எப்படியும் ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். சூப்பராக இருக்குது. எனக்கு ஏக்கர் எவ்வளோ பெருசுன்னு தெரியல, எனக்கு பிளேஸ் அளவுலாம் தெரியல. பட் இடம் சூப்பர் பிளேஸ். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பொழுது போகணும் அப்படின்னா புதுக்கோட்டையில் உள்ளவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக புதுக்கோட்டை மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு பெரிய லெவலில் ஒரு பார்க் அமைச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற பிளேஸ் தான். அதுவும் இந்த சம்மரில் அக்கேஷனில் லீவில் சொல்லவே வேணாம். கூட்டம் செம்மையாக இருக்கும். நேற்றே சரியான கூட்டம். ஆக்சுவலாக இதுக்கு நேற்றுக்கு ஒர்க்கிங் டே தான், ஃப்ரைடே தான் நாங்கள் போனது. அதுக்கே சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம். கண்டிப்பாக ஒரு 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச மட்டும் இந்த பார்க்கை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். பார்த்தா புதுக்கோட்டையில் இப்படி ஒரு பார்க் இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துட்டு எக்ஸைட் ஆவீங்க. இந்த பார்க்கில் அங்கங்கே அழகு சேர்க்குற வண்ணம், அங்கங்கே பறவைகள், செடிகள், ஃப்ரூட்ஸ் வகைகள், அது மாதிரி ஸ்டோன்லேயே மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சிலது ஃப்ரீயாகவே நம்ம பண்ணிக்கலாம், விளையாண்டுக்கலாம். சிலது பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ரயில், அதாவது ட்ரெயின்லாம் இருக்குது, கிட்ஸ் ட்ரெயின் இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற நிறைய நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம் உள்ள பார்க்கில் இருக்குது. நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் பார்க் என்ட்ரன்ஸ் உள்ள டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும். டிக்கெட் பெரிய லெவல்லலாம் கிடையாது. ஜஸ்ட்டு per person 20 rupees தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே சில நம்ம விளையாடுற சில ஐட்டம் ஃப்ரீ தான். நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். சிலது பே பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி உள்ளே ஸ்நாக்ஸுக்கு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே டீ, காஃபி, பர்கர், சாண்ட்விச், இது மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் இங்கே இருக்குது. நம்ம வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எப்போ போகணும் அப்படின்னா ஈவினிங் 5 to 9, அதுதான் 9க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிறைய ஃபிஷ்ஷு பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல் கோல்டன் டைமண்ட் ஃபிஷ் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இந்த பார்க் என்ட்ரன்ஸ் மெயின்லேயே இருக்கிறது இந்த அதாவது கலைஞர் பார்க் அப்படிங்கிறதுனால இந்த பென் வச்சுருக்காங்க. இந்த பேனாவை தான் ஃபஸ்ட்டு மெயினாக வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு எதுவும் சூப்பராக அழகாக இருக்குது. அதனால தான் நான் அதை எடுத்தேன். அந்த பேனாவை சுற்றி இது மாதிரி அதாவது தண்ணி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாக கலர் ஃபிஷ்ஷஸ் தான். நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ், கோல்டன் ஃபிஷ், கலர் ஃபிஷ் எல்லாமே போச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு சரி இன்னொரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனோம். அந்த பக்கம் போனால் அங்கேயும் கூட்டம் ஜாஸ்தி தான். சரியான மாதிரி கூட்டம். ஒர்க்கிங் டேஸ் எவ்வளோ பேர் எப்படி வந்தாங்கன்னு தான் ஆச்சரியமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பார்க்கை ஆளுங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. நல்லா க்ளீனஸாக தான் இருந்துச்சு.
கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஆளுங்க வச்சு எப்படியும் நல்ல க்ளீன்லினஸை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம போகிற மக்களும் நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கணும். அதாவது அங்கங்கே வேஸ்டேஜ் பேப்பர், சாப்பிட்ட பொருட்கள், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து த்ரோ பண்ணக்கூடாது. நம்மளும் நீட்டாக முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பார்க், இந்த பார்க்கு கிடச்சிருக்கா ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லலாம். அந்த பார்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கும் வந்து பொறுப்பு இருக்குது. ஸோ பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நிறைய செடி வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து மரங்கள், செடிகள்லாம் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரில, சூப்பராக வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பழங்கள்லேயே உட்கார்றதுக்கு வந்து கல்லுலேயே வந்து உட்கார்றதுக்கு வந்து அமைச்சு வச்சுருந்தாங்க. நிறைய பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளைப்பழம், அது மாதிரி அதுலேயே நல்லா உட்கார்ற மாதிரி கல்லுலேயே அமைச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த பார்க்கு ஃபுல்லாக அங்கங்கே இது மாதிரி வண்ணப்பறவைகளோட சிலைகள் எங்கெங்கே இருந்துச்சு. பறவைகளோட சிலைகள், யானை, அப்புறம் சிங்கம், புலி, இது மாதிரி நிறைய விலங்குகள், பறவைகளோட சிலைகள் இருந்துச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சரி, அப்படியே பார்க்கில் வாக்கபிள் அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டுருக்கும்போது இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதிலெல்லாம் குட்டீஸ் அழகாக குட்டீஸில் பெரியவங்களே உட்காரலாம், அவ்வளோக்கு தான் உட்கார்ற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக வாக்கிங் போகிறதுக்கும் இங்கே பாருங்கள் நல்லா அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம வந்து சரி நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னா அங்கே வாக் போகணும்னு நினச்சா கலைஞர் பார்க்கில் போயிட்டு வாக் போய்க்கலாம். அதுக்கும் வந்து தனியாக ப்ளேஸ் இருக்குது, வாக்கிங்க்கும் தனியாக ப்ளேஸ் இருக்குது. அப்புறம் இந்த வாட்டர் டான்ஸ் மாதிரி, இந்த ஃபால்ஸ் மாதிரி, இது மாதிரி நிறைய இடத்துல இந்த வாட்டர் செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. வாட்டர் ஸ்லைட் செட்டிங் அதுவே வந்து ஒரு 4-5 இடத்துல வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது நல்லா மியூசிக் போட்டு அதுக்கு தக்கன வந்து கலர்ஃபுல்லாக வாட்டர் வந்துச்சு. லைட் செட்டிங்ஸோட வாட்டர் வந்தது, பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், யானை, இது ஒரு பெரிய நிஜ யானை நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த யானை வந்து ஒரு 2-3 இடத்துல யானை சிலை இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக எப்படின்னா ஒரு மரம், ஒரு மரத்தை பாதி கட் பண்ணால் எப்படி இருக்கும், அதில் வந்து உள்ளே அழகாக உட்கார்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. உள்ளே உட்காந்து அழகாக பேசிகிட்டு இருக்கலாம், அது மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதுவும் அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நிறைய பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுவும் அழகாக இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து எடுத்து அப்புறம் இன்னொரு பக்கம் ஃபுல்லாக வந்து நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். டீ, காஃபி, சாண்ட்விச், பர்கர், அப்புறம் பீஸா, டொனால்ட்ஸ், ஸ்வீட் டொனால்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. வெரைட்டி ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு, நிறையா மெனுஸ் இருந்துச்சு. ஐஸ்கிரீம், ஜூஸஸ், அப்புறம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம வேணுன்னா வாங்கி நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம போனோன்னா கண்டிப்பாக இது மாதிரி சுற்றி பார்த்தா பசி எடுக்கும். ஸோ அங்கேயே நமக்கு பசி ஆடுறதுக்கு நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இடத்துல அமைச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.
வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க கலைஞர் பார்க்குக்கு போயிடலாம். நல்லா வாக் போகிற மாதிரி அதாவது நிறைய அந்த லாங் டிஸ்டன்ஸில் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் தபல்லா, அதுலேயே நல்லா உட்கார்ற மாதிரி அமைச்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பூசணிக்காயிலேயே வந்து உட்கார்றது மாதிரி அங்கே ரெடி பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக ஸ்டோன் தான், ஸ்டோன்லேயே ரெடி பண்ணது. இது மாதிரி நிறைய பல வகைகள் காய்கறி வகைகள்லேயே அங்கங்கே வந்து கிட்ஸு பெரியவங்கெல்லாம் உட்கார்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோன்லேயே வந்து இந்த சிட்டிங் இது அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ், இந்த சம்மர் வெக்கேஷன் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு, பொழுதுபோக்கு ஒரு சூப்பர் பிளேஸ்ன்னு சொன்னால் கலைஞர் பார்க்க சொல்லலாம். சொல்லப்போனால் இது ஒர்க்கிங் டே அன்னைக்கு புதுக்கோட்டை மக்கள் அங்கே தான் இருந்தாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் லீவ் டேஸில் நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தா ஒரு பெரிய பிளேஸ், நல்லா பிரம்மாண்டமாக அழகாக இருந்தது. நல்லா மார்பிள்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், பக்கத்துக்கு பளிச்சுன்னு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா அதாவது யோகா இங்கே பண்ணுவாங்களாம். யோகா ட்ரைனர்ஸ்க்கு அவங்களுக்காக இந்த இடம் அமைச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் போன நேரத்தில் யோகா வந்து நடக்கலை, பட் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், யோகா இங்கே வந்து நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வந்து யோகா ப்ராக்டிசஸ் நடக்குமா. இந்த இடமும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து வீடியோ பண்ணேன். ஸோ அதையும் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. நான் இப்போ வந்து ஒவ்வொரு பிளேஸாக தான் நான் காட்டுறேன். நல்ல பெரிய பிளேஸ் தான். இந்த கலைஞர் பார்க் வந்து ஒரு பெரிய இடம்னு சொல்லலாம். எனக்கு அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபன், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விளையாட்டு சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நேரம் போயிட்டுருக்கு. நாங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது 5:30, இப்போ வந்து 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நேரம் போயிட்டுருக்கு. இருக்க வந்து இருட்டாயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் ஆளுங்க வர்றது குறைஞ்ச மாதிரி இல்லை. டைம் ஆக ஆளுங்க பட் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா சில பேர் வந்து ஈவினிங் வருவாங்க, 6க்கு மேலே வருவாங்க, 7க்கு மேலே வருவாங்க. ஸோ அது மாதிரி வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கத்து வந்து அழகாக பாட்டு, அதாவது பெரிய டிஸ்பிளே, அதில் வந்து பாட்டு ஒளிபரப்பாகும். நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம விசிட்டர்ஸ் உட்காந்து நம்ம அதை வாட்ச் பண்ணலாம். அது செம்மையாக இருக்கும். இங்கே எல்லாருமே இங்கே வந்து ஒரு நடுவில் வந்து டான்ஸிங்க்கு வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. அங்கே குட்டீஸ்லாம் நல்லா டான்ஸ் ஆட, பாட்டு ஒளிபரப்பாக்கிட்டு நல்லா வியூவர்ஸ் உட்காந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அது வந்து இன்னொரு பகுதியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் அதையும் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு பகுதியில் வந்து குட்டீஸ் வந்து ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஸ்கேட்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது அங்கே வந்து ஸ்கேட்டிங் ட்ரைனர்ஸ்லாம் இருந்தாங்க. அங்கே வந்து தனியாக அதுக்கு வந்து கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அங்கே அந்த பார்க்லேயே நிறைய ஸ்கேட்டிங்க்கு வந்து ஒரு ட்ரைனர் இருந்து நல்லா
அது வந்து ஃபுல்லாக டீச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய குட்டீஸ் இங்கே பாருங்கள், அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, ஸ்கூல் வைஸாக என்னென்னு தெரியல, தனியாக டீச் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல, நிறையா ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இது வந்து அழகாக இருந்துச்சு. அந்த அந்த ஸ்கேட்டிங்கில் போகும்போது ஃபுல்லாக நல்லா ரவுண்டாக போகும்போது நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும், எப்படி கீழே விழுகாமல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அப்படியே பார்த்துட்டு இன்னொரு பக்கம் போகும்போது ஒரு பெரிய லயன், ஒரு பெரிய எலிஃபென்ட் ரெண்டும் அழகாக தலையை வந்துட்டு மூவ் பண்ணிவிட்டு தலையை ஆட்டிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இன்னும் எக்ஸைட்டடாக இருந்தது. நம்ம தலையை ஆட்டி வெல்கம் பண்ணுற மாதிரி அழகாக அமைச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த பார்க்கில். இப்போ டைம் வந்து 7 கிட்ட ஆயிடுச்சு. இருக்க இருட்டிடுச்சு. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெரிய டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேல வந்துட்டு சினிமாட்டிக் சாங்ஸ் நிறையா போட்டு சுற்றி வியூவர்ஸ் நம்ம உட்காந்து அழகாக என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். அங்கே காலேஜ் பொண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ், குட்டீஸ்க்கு எல்லாம் அந்த நடுவில் உள்ள ஸ்டேஜில் ஃபுல்லாக டான்ஸு, பாட்டு, கும்மாளம் நம்ம வந்து அழகாக உட்காந்து நல்லா பார்க்கலாம். அந்த உட்காந்துருக்க பிளேஸும் ஈவினிங்கிறனால வெயிலெலாம் அடிக்கிற சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி டிஸ்பிளேயில் வந்து பாட்டு வந்து ஒளிபரப்பாச்சு. பிள்ளைங்கள்லாம் அழகாக டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு இது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே போனால் என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைமிங் போகிறதே தெரியாது. ஃபுல்லாக டான்ஸு, சாங்குன்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்ருக்கலாம். ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து புதுக்கோட்டை கலைஞர் பூங்காவில் நடக்கிற இந்த ஃபன்னெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லீவில் கண்டிப்பாக புதுக்கோட்டை மக்கள் போய் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வெளியூராக இருந்தாலும் புதுக்கோட்டை வந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. புதுக்கோட்டையில் இப்படி ஒரு இடம் வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய பார்க்கு, அதுவும் இந்த சம்மர் சீசனில் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பார்க் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். அந்த என்டர்டைன்மெண்ட் பாட்டு, டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னொரு பக்கம் போனால் இங்கே பாருங்கள், வுட்டிலேயே, அதாவது மரத்துலேயே இது மாதிரி அழகாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. அதாவது பாலம் மாதிரி வச்சு அழகாக மேலே ஏறி நடந்து கீழே இறங்கலாம். அழகாக பாலம் மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போது ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. அழகாக வுட்டிலே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ அதையும் நான் பார்த்தேன். அதே மாதிரி அங்கே வந்து அழகாக இது மாதிரி குட்டி குட்டி மரங்கள்லேயே உட்கார்றதுக்கு குட்டி குட்டி ஹவுஸ், அதாவது வுட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அதையும் பார்த்து நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பக்கத்து போனால் ஃபுல்லாக எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஃபன் கேம்ஸு, அதாவது என்னது சருங்கி விழுவோம்ல, அது ஊஞ்சல், சீசா, அப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸ், எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோக்கு நிறைய ஃபன் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி ஏதாவது ஃபுல்லாக மணல் போட்டிருந்ததுனால ஏதோ பீச்சில் உட்காந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி காற்று ஜில்லுன்னு தான் வந்துச்சு. அதுவும் லைட் செட்டிங்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னால் இது புதுக்கோட்டை தானே நம்பவே முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கு. இது எங்கே அப்படின்னா எகெயின் சொல்கிறேன், அதாவது பஸ் ஸ்டாண்ட், நியர்பை பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கலைஞர் பூங்கா இருக்குது. அப்படியே அந்த பார்க்கில் ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு டைம் போகிறதே தெரியலை. இப்போ கண்டிப்பாக டைம் வந்து எப்படி 7:30 கிட்ட ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி ஹர்ட்லாம் இருக்குது பாருங்கள். இது அழகாக நம்ம உள்ளே போயிட்டு குட்டிஸ் அழகாக உள்ளே போயிட்டு அழகாக விளையாடலாம். இது மாதிரி நிறையா இருக்குது, 1 2 கிடையாது, நிறையா அமைச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது. டைம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக நான் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்.
ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு நிறைய நிறைய ஐட்டம் இருந்துச்சு. அப்புறமா அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துக்கு போனோம். அது சரியான பெரிய கிரவுண்டுன்னு சொல்லலாம். அங்கே வந்து எல்லோரும் பிள்ளைங்க எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இது எப்படி போகிறாங்க விழுகாமல், அவங்களுக்குலாம் ஜஸ்ட் அவங்களாம் நிறையா ட்ரைனிங் நிறையா இருக்கும், ட்ரைனர்ஸாக இருப்பாங்க. அங்கே வந்து ஆளுங்க, அதாவது ட்ரைனர் வந்து டீச் பண்ணுறாங்க, பெரியவங்க நின்று சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து பட் இது வந்து ஸ்கூல் பேஸ்டாக வர்றாங்களா இல்லை இங்கே வந்து டீச் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. இங்கே சென்டர் எதுவும் இருக்கா, அந்த பார்க்லேயே வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியலை. பட் இங்கே ஸ்கேட்டிங்க்கு வந்து ஒரு தனியாக ப்ளேஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய கிரவுண்டு வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எப்படி நம்ம சேர விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கலாமா இல்லை ஸ்கூல் மூலமாக வர்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் சூப்பராக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நாங்கள் பார்த்தோம். நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து நேரில் பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து இதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஸ்கேட்டிங்கை வந்து ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி திரும்ப அந்த டான்ஸு பாட்டு எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, அந்த பக்கம் போவோம்னு சொல்லிட்டு போனோம். அந்த பக்கம் போனால் சொல்லவே வேணாம், கூட்டம் ஜாஸ்தி இருக்க கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, குறையிற மாதிரியே இல்லை, கூட்டிகிட்டே தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸையும் முடிச்சுட்டு சரி, அதாவது இந்த ஃபுட் ஸ்டால் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்குது, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஏன்னா இன்னும் அந்த பக்கம் போகவே இல்லை, அந்த பக்கம் போவோம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பக்கம் போக போகிறோம். ஸோ பை த வே இங்கே வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த பார்க்குக்கு வந்து வாக்கிங் நல்லா போகலாம். நிறைய பெரிய ஸ்பேசியஸான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அங்கங்கே இது மாதிரி வாட்டர் டான்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, லைட் செட்டிங்ஸோட, அதாவது மல்டி கலரில் வந்துட்டு ஷோ ஆச்சு. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இது நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க இது மாதிரி.
அப்புறம் இன்னொரு பகுதியில் வந்து இன்னொரு வாட்டர் செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுவும் மல்டி கலரில் ஷோ ஆச்சு. இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கலர் மாறி மாறி வந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரின்னு ஒரு பகுதியில் ஃபுல்லாக பார்த்துட்டு இன்னொரு பகுதிக்கு ரீச் ஆகிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அதாவது சாப்பாடு ஐட்டம், அதாவது ஃபுல்லாக ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. அதுக்கு பக்கட்டும் நியர்பை என்ன இருக்குதுன்னு பார்க்க போனோம். அங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. இங்கே பாருங்கள், அதாவது கார் டிரைவ்லாம் இருந்தது, கார் டிரைவிங் இருந்தது. அப்புறம் இது சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பெரியவங்க குட்டீஸ் எல்லாருமே வந்து ட்ரைவ் பண்ணாங்க. இந்த ரைடு வந்து இந்த பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இதுவும் அழகாக இருந்தது. பட் நாங்கள் போகலை, ஜஸ்ட்டு பார்த்தோம், அவ்வளோதான். அப்புறம் உள்ளே போனால் குட்டீஸ் விளையாடுற மாதிரி, ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்க விளையாடுற மாதிரி அவங்களுக்கு தக்க கேம்ஸ், நிறைய ஃபன் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, அவங்களுக்கு போகிற மாதிரி இந்த அதாவது ட்ரெயின், குட்டி ட்ரெயின், அப்புறம் வாத்தில் உட்காந்து போகலாம். அப்புறம் குட்டீஸ் அழகாக வந்து நம்மளே அவங்கள வச்சு சீசா ப்ளே பண்ணலாம். அதெல்லாம் மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஊஞ்சல்லாம் இருந்தது. ஃபன் கேம்ஸ் விளையாடுறதுக்கு தான் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இங்கே போனால் நமக்கு டைமிங் போகிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோக்கும் நம்ம விளையாடுறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது, நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. நம்ம ஃபன் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஃபன் பண்ணுறதுக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ரைட் சைடில் உள்ளே வந்து ஃபன் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து எலக்ட்ரானிக் கேம்ஸ் தான். அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக சூப்பராக இருந்தது. இங்கே குட்டீஸ் மட்டும் கிடையாது, பெரியவங்கள்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, வாக்கிங் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்குள்ளே பார்க்குக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே சரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக ஃபன் கேம்ஸ் தான் ஃபுல்லாகவே.
ஸோ இன்னொரு பக்கம் ஃபுல்லாக குட்டிஸ் அழகாக போட்டில் ரைட் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து குட்டி பிள்ளைங்க தான் போக முடியும், அப் டு ஒரு 3 ஏஜ் வரைக்கும் போகலாம். அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அதில் வந்து குட்டி பிள்ளைங்களாம் ரைட் போனாங்க. இதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அதனால தான் இதையே நான் வீடியோ எடுத்தேன். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எனக்கு நேம் தெரியலை, ஒரு பெரிய பெல்ட் மாதிரி இருக்குது. அந்த பெல்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம உடம்புல வந்து கட்டி விட்டுறாங்க. அப்படியே அதாவது சீசா மாதிரி இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஸ்ப்ரிங்கில் ஆடுற மாதிரி அவங்க ஆடுறாங்க. இது பார்க்குறதுக்கு நான் இதை வந்து நேரில் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம புதுக்கோட்டையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஆச்சரியமாகவே இருக்குது. ஸோ அப்புறம் இந்த பக்கம் உள்ள கேம்ஸு, அப்புறம் குட்டி ட்ரெயின், போட் ரைடிங், கார் ரைடிங் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபன்லேண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனால் அங்கே வந்து 3D தியேட்டர் இருக்குது. அது உள்ளே போகிற அமைப்பே ஒரு பெரிய சிங்கம் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு 3D தியேட்டர் உள்ளே வந்து ஃபிலிம் காமிப்பாங்க போல், 7D தியேட்டர்னு போட்டு உள்ளே வந்து ஃபிலிம் பார்ப்பாங்க போல். அங்கே வீட்டில் உள்ள குட்டிஸ்லாம் போனாங்க, பட் நான் போகலை. அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஃபுல்லாக ஃபன் கேம்ஸு. இது ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கேம்ஸ் தான் இருந்தது. ஃபன்லேண்டில் உள்ளது எல்லாமே இங்கே இருந்தது. கார் ரைடிங், டென்னிஸ் விளாடுவோம்ல, அது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். எனக்கு அதுக்கு நேம்லாம் தெரியல, பட் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதையிலையும் ஒவ்வொரு கேம்லேயும் உட்காந்து பார்த்துட்டு கம்ப்யூட்டிங் கேம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்ப்யூட்டிங் கேம்ஸு, இந்த பாருங்கள், இந்த ரைடர்ஸ் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்க? புதுக்கோட்டையில் ஒரு பார்க்கில் இத்தனை கேம்ஸும் ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க. டான்ஸு, கேம்ஸு, ஃபன்னு, யோகா, ஸ்கேட்டிங், ஸோ இத்தனையும் வச்சுருக்காங்கன்னா புதுக்கோட்டைக்கு பெருமை தான். ஸோ இந்த பார்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும். ஸோ இந்த சம்மரில் எங்களுக்கு புதுக்கோட்டை மக்களுக்கு என்ஜாய் பண்ணுற ஒரு சூப்பர் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக புதுக்கோட்டை மக்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெளியிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்தாலும் நீங்களும் போய் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இந்த கேம்ஸ் எல்லாம், பிள்ளைங்க எல்லாருமே இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணாங்க. ஃபன் கேம்ஸுக்கும் போனாங்க, கார் ரைடுக்கும் போனாங்க, ட்ரெயின்லாம் அதுக்கும் போய் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டால்ஸ்லலாம் வாங்கி நல்லா சிப்ஸ் சாப்பிட்டோம், பொட்டேட்டோ ஃப்ரை, சாண்ட்விச் இதெல்லாம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். இருக்க டைம் போனதே தெரில. மணியை பார்த்தா மணி 9 ஆயிடுச்சு. சரி, லேட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து அவ்வளோதான், வெளியில் போக சொல்லிவிடுவாங்க. 9 மணிக்கு மேலே வெளியில் போக சொல்லிடுவாங்க. டைமும் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போனால் ஃப்ரைடே நைட் அன்றைக்கி ஃபுல் மூன் போல் நிலவு அழகாக ஃபுல்லாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக சூப்பராக இருந்தது. அந்த நிலவு வெளிச்சத்துக்கு அந்த பூங்காவில், அந்த பார்க்கில் நாங்கள் அந்த உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. வரத்துக்கு தான் எங்களுக்கு வந்து மனசு இல்லை, பட் டைம் ஆச்சு. வந்து தான் புதுக்கோட்டையில் தானே இருக்குது, நம்ம அடிக்கடி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்க்கை விட்டு போய் வெளியில் வர போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த பார்க்கை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. புதுக்கோட்டையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கலைஞர் பார்க்கை மிஸ் பண்ணாமல் இந்த வெக்கேஷனுக்கு போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் கலைஞர் பார்க்கை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. டைம் கிடைச்சா நீங்களும் புதுக்கோட்டையில் உள்ள கலைஞர் பார்க்கை பார்த்துட்டு இந்த வெக்கேஷனை வந்து ஃபுல்லாக கலைஞர் பார்க்கில் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.